ஹாய் ஹலோ வணக்கம் நண்பா. வெல்கம் டு அவர் பேஜ் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர். ஸோ உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீ வந்துட்டு மெட்டீரியல்ஸ் அண்ட் சோர்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா கீழே ருத்ரா academy.in அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி பார்த்தாலேயும் உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாம் வந்து கிடச்சிரும். பட் ஆன்லைன் டெஸ்ட் எழுதணும்னா rudracreative.tech அப்படின்ற ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாகவே ஆன்லைன் வந்துட்டு மேக்ஸு மட்டும் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜென்ரல் தமிழ்ஸ் மூணுமே போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நடந்து முடிஞ்சு பார்த்தீங்களா ரீசெண்டாக குரூப் 2A வந்துட்டு அதுக்கான கொஸ்டின் பேப்பரை வந்துட்டு அனலைஸ் பண்ண போகிறோம். எதுக்கு அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடி, அதாவது ஜென்ரல் தமிழுக்கு வந்துட்டு எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ, அதாவது எந்த சிலபஸ் வைஸில் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு நீங்கள் ஒரு குரூப் 4 இல்லை எந்த குரூப் சம்திங் வந்துட்டு நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா எதிலிருந்து முக்கியமான இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க டிஎன்பிசியில் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால தான் இந்த ஒரு வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஜென்ரல் தமிழ். ஸோ பார்ட் ஏல பார்த்தீங்க அப்படின்னா 41 கொஸ்டினும், பார்ட் பியில் 28, பார்ட் சியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா 31 கொஸ்டின்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கிங்க. ஸோ நோட் பண்ணிக்கிட்டிங்களா? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா காமனாக பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்ட்டு 3 கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில்ஸாக வந்துட்டு புக்கில் எந்த புக்கில், அதாவது நியூ புக்கா ஓல்டு புக்கா, எந்த ஸ்டாண்டர்டில் எத்தனை கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துலாம். ஸோ ஸ்கூல் புக் வைஸாக வந்துட்டு பார்த்துலாம். ஸ்டாண்டர்ட் அண்ட் ஓல்டு புக் அண்ட் நியூ புக், சரிங்களா? 6th பார்த்திங்க அப்படின்னா மொத்தத்துக்கே 2 கொஸ்டின் தாங்க கேட்டிருக்காங்க. அதுவும் ஓல்டு புக்கில் ஒரு கொஸ்டினும் நியூ புக்கில் ஒரு கொஸ்டினும். 7th ஸ்டாண்டர்டில் பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு புக்கில் 2 கொஸ்டின், நியூ புக்கில் 5 கொஸ்டின். 8th ஸ்டாண்டர்டில் ஓல்டில் ஒரு கொஸ்டினும் நியூ புக்கில் 5 கொஸ்டினும். 9th 10th பார்த்திங்க அப்படின்னா நிறையவே முக்கிய இம்பார்ட்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க தமிழை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓல்டு புக்கில் 6 கொஸ்டினும், நியூ புக்கில் 10 கொஸ்டினும். 10th 8 கொஸ்டின் வந்துட்டு ஓல்டு புக்கில் இருந்தும் 13 கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா நியூ புக்கில் இருந்தும் கேட்டிருக்காங்க. அடுத்து 11th ஸ்டாண்டர்டில் ஓல்டு புக்லேருந்து எந்த கொஸ்டினும் கேட்கல, ஆனால் நியூ புக்லேருந்து கேட்டிருக்காங்க. நியூ புக்கில் பார்த்திங்க அப்படின்னா 6 கொஸ்டின், சரிங்களா? அந்த நியூ புக்கில் இருக்கிற அந்த 6 கொஸ்டினுமே பார்த்திங்க அப்படின்னா சிறப்பு தமிழ்லேருந்து கேட்டிருக்காங்க. பட் 12th நியூ புக்லேருந்து பார்த்திங்க அப்படி ஓல்டு புக்கில் ஒரு கொஸ்டினும், நியூ புக்கில் 3 கொஸ்டின். இது ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு 9-10 கொஸ்டின்மேவும் சிறப்பு தமிழ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா? இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒரு லைக் பண்ணிவிட்டு டிஎன்பிசிக்கு படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு முக்கியமான இம்பார்ட்டண்டான வீடியோஸை வந்துட்டு உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். பட் இதிலிருந்து புக்கு ப்ரூஃபும் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? 6th இந்த 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்களா, அது எந்த லைன்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதும் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு புக் ப்ரூஃபோட உங்களுக்கு அந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.